சத்துணவு. ஸோ மோஸ்ட்டாக அவங்க எல்லாத்துக்கும் தெரியும். நமக்கு வந்து இந்த காலை உணவு திட்டம், அந்த சத்துணவு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, இந்த மிடில் கிளாஸில் இருக்கிற பசங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம்னு சொல்லலாம். இந்த சத்துணவோட வந்து 3D திங்கணும்னு சொல்லிட்டு சில ஜென்மங்கள் சுற்றுது. அதை கேள்வி கேட்ட பையனை வந்து பார்த்திங்கன்னா, இந்த சீமாருன்னு சொல்லுவோம்ல, அதை வச்சு வந்து அடிக்க போயிருக்காங்க. அதாவது அடிக்க போல அடிச்சிட்டாங்க. ஸோ அந்த வீடியோ நான் ஒரு நிமிஷம் போடுறேன் பாருங்களேன், அதுக்கப்புறம் பேசிப்போம். ஓகே, வீடியோ பார்த்துட்டிங்களா? இதில் என்ன நடக்குதுன்னா, அந்த பையன் வந்து மதியம் சாப்பாடு வாங்குறதுக்காக போகிறான். போகும்போது அந்த பையனுக்கு முட்டை இல்லை. ஓகே, இப்போ வந்து முட்டை இல்லைங்கிறது ஒரு பிரச்சனையா? இப்போ முட்டை இல்லை அப்படிங்கிறத, எனக்கு ஏன் முட்டை வரல, எனக்கு ரெகுலராக வர வேண்டிய முட்டை எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கொஸ்டின் பண்ணியிருக்கான். கரெக்டு தானே? தனக்கு முட்டை வரல அப்படின்னா, எனக்கு வரல அப்படின்னா நான் தானே கேட்பேன். அது என்னோட உரிமை, எனக்கு வர வேண்டியது எனக்கு வந்து வரல. ஸோ அதை நான் தானே கேட்பேன். ஸோ அப்படி வந்து அந்த பையன் கேட்டதுக்கு நீங்களே கேள்வியா, எங்களையே எடுத்து கேள்வி கேட்குறியான்னு சொல்லிட்டு அந்த பையன் சாப்பிட்டு போயிட்டான். சாப்பிட்டு போய் கிளாஸில் உட்காந்துருக்கான். அந்த சமையல் செய்கிறவங்க அந்த ஆயமார்கள் சேர்ந்து வந்தீங்கன்னா அந்த பையனை எடுத்துகிட்டு வந்து அடிச்சிங்க. ஸோ இதுதான் மேட்ரு. சத்துணவு இந்த உணவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்காக மட்டும்தான் வருது. கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் கொண்டு வந்து தராங்க. அதையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட தட்டி பறிக்கணும்னு நினைக்காதீங்க, தயவு செஞ்சு சொல்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காலை சாப்பாடு திட்டமும் சரி, மதியமும் சரி, இந்த கவர்மெண்ட் கொடுக்குற சாப்பாடு தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுலேயும் கை வச்சு பிழைக்கணும்னு நினைக்காதீங்க. அப்படி கேள்வி கேட்டால் வந்து இப்படி அடித்து அவங்கள வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க. எல்லாருமே பாவம். ஸோ இந்த விஷயத்துக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்களாக இருந்தால் எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட எம்ஆர் வேணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஆல்.